லாஸ்ட் டைம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் நாங்கள் காட்டலையோ அதெல்லாம் காமிச்சு நான் எல்லாத்துக்குமே இந்த தடவை வந்து ரேட் சொல்லலான் இருக்கேன் இந்த வீடியோ. ஜரிகை மற்ற எல்லாமே வந்து நூல். அதே மாதிரி தானே வாங்கி நான் சொன்னதே அப்படியே எனக்கும் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா. அம்மா நம்ம இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்? உங்க அத்தைக்கு பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம். எங்க அத்தைனா ரேணத்தை அப்பாவுடைய தங்கை, அன்பு தங்கை, அவங்களுக்காக அஸ்வதா சில்க்ஸ் போகிறோம். நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஒரு vlog ஒன்று போட்டிருந்தோம். அங்கே இருக்க சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தோம். நிறையா பேர் அதுக்கு சூப்பராக ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நிறையா லைக்ஸ் அண்ட் வியூஸ் இருந்தது. சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து லிமிட்டடாக தான் காமிச்சிருந்தோம். அதில் சிலதுக்கு ரேட்டே நான் சொல்லாமல் இருந்திருந்தேன். அதனால ரேட்டெல்லாம் சொன்னால் நல்லா இருக்கும்னு நிறையா கமெண்ட்ஸ் போட்டிருந்ததுனால ஸோ புது கலெக்ஷன்ஸ் என்ன இருக்குது, லாஸ்ட் டைம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் நாங்கள் காட்டலையோ அதெல்லாம் காமிச்சு நான் எல்லாத்துக்குமே இந்த தடவை வந்து ரேட் சொல்லலான் இருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட் டைம் வீடியோவில் இந்த மாதிரி பேட்டர்ன்லேயே ப்ளூ கலரில் ஒரு சாரீ வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோ ரெண்டுலேயுமே காமிச்சிருப்பேன். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், பட் உள்ளே இருக்கிற அந்த த்ரெட் ஒர்க் வந்து வேறு மாதிரி இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1470 வருது. ஒட்டி இருக்கிற அந்த காஃபி கலர் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த சாரீலேயே. கொஞ்சம் மல்டி கலரில் வர ப்ளவுஸ் இது உள்ளே இருக்குது. இதோ எவ்வளோங்க ஆண்டி இது? இங்கே இருக்குங்க ஆண்டி 2690. என்னன்னு சொல்லுவோம் அந்த சாரி பேர்? எங்கள் அத்தைக்கு வந்து ஜனவரி 15th வந்து பர்த்டே. ஸோ ஒவ்வொரு பர்த்டேக்கும் அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, அத்தை ஊர் வந்து திருச்சி. ஸோ இங்கேருந்து திருச்சி போய் அங்கே அத்தையை கூட்டிகிட்டு போய் அத்தையை ட்ரெஸ்ஸு சாரீ செலக்ட் பண்ண சொல்லி வாங்கி கொடுப்பாங்க. நம்ம அஸ்வதா சில்க்ஸ் வீடியோ போட்டிருந்ததை பார்த்துட்டு அத்தை வந்து பரவாயில்ல, சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே அத்தை வந்துட்டாங்க அப்படின்னா, கரூர் வந்தாங்கன்னா அத்தையை இங்கேயே கூட்டிகிட்டு போய் எடுத்து கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வீடியோ கால் பண்ணி ஏதாவது ஒரு சாரீ அத்தைக்கு பிடிச்சதையே செலக்ட் பண்ண சொல்லி நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு யாராவது போனாங்கன்னா கொடுத்து விடலாம். அதே மாதிரி எங்கள் அத்தை பொண்ணு எங்கள் ஜோதி மச்சியும் கரெக்டாக கரூர் வழியாக தான் திருச்சி போகிறதா இருந்தது. ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சாரீ எடுக்க வந்திருக்கோம் இன்றைக்கி. அத்தை தான் வீடியோ காலில் அங்கே செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு சாரியும். மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து இந்த ஹேண்ட்லூம் காட்டன் மாதிரி சாரீஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கட்டிக்கிறதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக கூலாக இருக்கணும். ஃபுல்லாகவே வந்து த்ரெட் ஒர்க் இருந்தால் தான் பிடிக்கும், இந்த ஜரி இருக்கிறதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களோட டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து சாரீ செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அம்மா. அவங்களுக்கு ஒரு சாரீ நாங்கள் எடுத்திருக்கோம். பட் அது என்ன சாரீ, ரேட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வீடியோ பெய்டு ப்ரமோஷன் கிடையாதுங்க. ஜரிகை மற்ற எல்லாமே வந்து நூல். இது வந்து 2280 அந்த மாதிரி இது இருந்துச்சு. 2280 நல்லா இருக்கு. இதெல்லாமும் லாஸ்ட் டைம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்க்கல தானேங்க ஆண்டி? இது என்ன ரேஞ்சு? அதே ரேஞ்ச் தான். ஒரு மாதிரி ஆரஞ்சு ரெட்டாக இருக்குது. அதுலேயே க்ரீன், எல்லோ, ஒரு மாதிரி ஆரஞ்சு, எல்லோ, பிங்க். 2490. ஏம்மா இது இந்த கலர் கூட நல்லா இருக்கேம்மா. இதெல்லாம் வந்து மணிப்புரி காட்டன் கலெக்ஷன்ஸ். ப்ரைஸ் வந்து இது 2460. அதுலேயே வேறு கலராங்க ஆண்டி? இது என்ன அம்மா? இது பாருங்க, சிம்பிளா நீட்டா இருக்கு. இது அழகா இருக்கு. இது அழகா இருக்கு. ப்ளவுஸ் என்ன கலர்? பிங்காங்க ஆண்டி? ரன்னிங் லைட் கலர். கிரீனே தான். இது என்னதுங்க?
மணிப்புரி தாங்க. மணிப்புரி தான். வீடியோ எடுக்கிறேன். வெயிட்லெஸ் நல்லா இருக்கு. இது வந்து முந்தி. $1570. டை அண்ட் டை பேட்டர்னில் மல்மல் காட்டன் saree. ஸோ இது வந்து செம்ம ட்ரெண்டிங் இப்போது. ரீசெண்டாக நீங்கள் வந்து இந்த விஜய் டிவி குக் வித் கோமாளி ஸ்ருத்திகா கூட அவங்க ஓன் பிராண்டில் வந்து இந்த டை அண்ட் டை பத்திக்கெல்லாம் வந்து மல்மல் காட்டனில் வந்து லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து இப்போது லேட்டஸ்ட் ட்ரெண்ட். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1600 போட்டிருக்கு. இந்த லீவா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய லெகிங் அண்ட் ட்ரெஸ் குர்த்தீஸ்லலாம் இந்த டேக் வந்து ஒட்டியிருக்கும். அது என்னென்னா அவங்க வந்து குவாலிட்டியான ஃபைபர் யூஸ் பண்ணுறாங்க, ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்டேருந்து ஃபேப்ரிக் வாங்கி மேக் பண்ண ப்ராடக்ட் தான் இது அப்படிங்கிறதுக்கான லேபிள் தான் அது. ஸோ அந்த பிராண்ட் இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து பொதுவாக வந்து குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து காலேஜ் கோயர்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து ப்ரொஃபஸர்ஸ், டீச்சிங் லைனில் இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் இந்த ஹோல் டே வேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும். இது வந்து நம்மளுக்கு தெரியும் கலம்கரி பேட்டர்ன். இது வந்து ஒரு ஆர்ட் saree, என்னென்னா டிஜிட்டல் ஆர்ட் மாதிரி இதில் போட்டிருக்கு. கார்மென் ஆர்ட்னு பேரா. இது வந்து ஒரு ஆர்ட் saree. இதில் பேஸ் கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேஸ்டல் கலர்ஸ், ரொம்ப லைட் ஷேட்ஸாக தான் இருக்குது. பட் அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஆர்ட் டிசைனில் வந்து மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து நல்லாயிருக்கு. யூஸ்வலாக நம்ம கட்டுற sarees இல்லாமல் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான லுக் கொடுக்கும். கலர்ஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி லைட் க்ரீன், அப்புறம் வந்து ஒரு லைட் பிங்க், அப்புறம் இன்னொரு கலர் ஒன்று பார்த்தேன், ஒரு மாதிரி மூவ் கலர். இதுதான் லினன் பிரிண்ட். இந்த கிரே கலருக்காகவே இந்த saree எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இன்றைக்கி நான் காமிச்ச saree கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட ப்ரீவியஸ் அஸ்வதா சில்க்ஸ் வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் போய் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அவங்கெல்லாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அஸ்வதா சில்க்ஸில் எப்படி இருந்தது, உங்களுக்கு saree கலெக்ஷன்ஸ்லாம் எவ்வளோ பிடிச்சிருந்ததுங்கையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி குட்டி பூவா வரும்னு நினைக்கிறேன். இதுதான் ப்ளவுஸ். சிலருக்கு வந்து இந்த மல்டி கலர்ஸில் எப்போவுமே வந்து ஒரு மோகம் இருக்கும் சாரியில். எல்லா கலர்ஸுமே அந்த சாரியில் வந்துருந்ததுன்னா ப்ளவுஸ் எப்படி வேணால் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாங்கிறனால அவங்களுக்கு பிடிக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1120. மெட்டீரியலுமே வந்து சாஃப்டாக இருந்தது. கீழே இந்த பார்டர் கிட்ட மட்டும் லைட்டாக வந்து ஒரு கோல்டன் ஜரி மாதிரி ஒரு லுக் இருந்தது. இதில் வந்து சிம்பிள் கலெக்ஷன்ஸ் மாதிரி எங்கேயாவது வெளியில் போனால் சிம்பிளாக போகணும் அப்படின்ற இடத்துக்கு கட்டிட்டு போகிற மாதிரி சரி, இல்லை ஒர்க் வேராகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதுலேயுமே வந்து நிறைய டிசைன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலராக இருந்தது. ஒரு மாதிரி க்ரீம் கம் பிஸ்கட் கலர் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு மார்பிள் லுக் மாதிரி கொடுத்துச்சு அந்த சாரியில் இருக்கிற டிசைன். கீழே வந்து பார்டர் இந்த மாதிரி தான் இருக்குது. பொதுவாக எல்லாருக்கிட்டேயுமே வந்து ரெட், ஆரஞ்ச், பிங்க், க்ரீன், அந்த ஒரு மாதிரி செங்கப்பொடி கலர், எல்லோ, இந்த கலர் சாரீஸ் எல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கும். இல்லாத கலர் அப்படின்னா இந்த மாதிரி கலர்ஸ்லாம் மேக்ஸிமம் யார்கிட்டையும் இருக்காது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 1720. மேக்ஸிமம் இந்த வீடியோவில் நான் காமிச்ச புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹை ரேஞ்சாக தான் இருக்கும். பட் நீங்கள் ஒன்ஸ் ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள், எல்லா ரேஞ்ச்லேயுமே அங்கே சாரீஸ் வச்சுருக்காங்க. அதையும் நான் மறக்காமல் சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் பே பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் எடுத்த சாரீ என்ன அப்படிங்கிறது பின்னாடியும் சொல்கிறேன். ஏன் பே பண்ணுறதெல்லாம் காட்டுறேன் அப்படின்னா, என்ன வீடியோ போட்டாலும் நம்ம அது பெய்டு ப்ரொமோஷன் இல்லைன்னு சொன்னாலும் யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. ஸோ வந்து இது பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. நாங்கள் அங்கே போயிட்டு சாரீ கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுனால எங்கள் காசு கொடுத்து பே பண்ணி வாங்கினோம். நீங்கள் மெனு கார்டு சப்ஸ்கிரைபர்னு சொல்லி போய் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா, லாஸ்ட் டைம் நான் வந்து கிரேப் சாரீக்கு பதிலாக மற்ற எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். சாரி, கிரேப் சாரீ கிடையாது, கார்டன் சாரீஸை தவிர, ஏன்னா அது ஒரு பிராண்ட் கிட்டேருந்து வாங்குறாங்க. ஸோ கார்டன் சாரீஸை தவிர மீதி என்ன சாரீ எடுத்தாலும் நம்ம மெனு கார்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ போய் பாருங்கள். இந்த சாரியை காட்டும் போதே நீங்கள் வீடியோவில் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த சாரி தான் நாங்கள் அத்தைக்கு வாங்கினோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.